இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 3:4. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவனோட சொல்லுக்கு நம்ம எவ்வளவு காலம் கீழ்ப்படிந்திருக்கோம்னு நம்மளை சோதித்து பார்க்குறதுக்காகவே நம்மளோட வாழ்க்கையில் சில சங்கடங்களையும் சில ஆட்களையும் சில பிரச்சனைகளையும் தேவன் கொடுப்பாரு. இங்கே இஸ்ரவேலர்களுக்கும் அதே சோதனை தான் தேவன் கொடுக்குறாரு. தேவன் அவங்களுக்கு மோசே மூலியமாக சொன்ன வார்த்தைகளை எவ்வளவு தூரம் கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காகவேவும் சில எதிரிகளை அழிக்காமல் விட்டு வச்சுருந்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் எதிரிகளோட சிலைகளை வணங்கி அவங்க இடத்துல சம்பந்தம் பண்ணி தேவனோட கோபத்துக்கு ஆளானாங்க. நம்மளோட லைஃப்லையும் இன்னும் சில ஆட்களையோ இல்லை சில வேலையவோ இல்லை பிரச்சனையவோ இடங்களையோ எடுத்து போடாமல் இருக்கிறாருன்னா நம்மளையும் தேவன் சோதித்து பார்க்குறாருன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் அவரை நாம் நம்புகிறோம்னு தேவன் சோதித்து பார்க்குறாரு. அவரை சோதிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாம் அவர் நமக்கு வைக்கிற பரீட்சையில் அவரை விடாமல் பற்றி கொண்டு வெற்றி பெற்றோம்னா நமக்கு பிடிக்காத விஷயங்களை எடுத்து போட்டு என்றைக்குமே தேவன் நம்ம கூடவே இருப்பார். அவர் நம்ம கூடவே எப்பயுமே இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு தோல்விகள் என்றென்றைக்குமே இருக்க போகிறதில்ல. ஆமேன்.